தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன் முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த குரு பெயர்ச்சி மே மாதம் 1ஆம் தேதி 2024 ஆரம்பித்து அடுத்த வருடம் மே 15, 2025 முடிவடைகிறது. ஒரு வருட காலங்கள். குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் தேதி 18ஆம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய குரு பார்வையான கன்னி வீட்டுக்கும் விருச்சிக வீட்டுக்கும் மகர வீட்டுக்கும் தன்னுடைய குரு பார்வையை செலுத்துகிறார். ரிஷப வீட்டில் குரு வரும்போது செல்வ பிராப்தம் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். மிகப்பெரிய நல்ல வளர்ச்சிகள், பேசிக்காக பெண்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு வருகின்ற இந்த செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு உங்கள் காட்டில் அடைமலையை கொடுக்க போகிறார். ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். இப்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பேனலாம் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் இப்போ குரு பயிற்சி பலன்கள் மட்டும் அல்லாமல் அனைத்து பயனுள்ள தகவல்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப்பெறுவீர்கள். வழிபாடுகள், பரிகாரங்கள் மற்றும் உங்களுடைய நல்ல ஒரு பயனுள்ள விஷயங்களை பகிர்ந்து கொடுக்கறதுனால தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். உங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது பொதுவாகவே கோச்சார ரீதியான பலன் சொல்லும் போது அந்த பலனுடன் சேர்த்து தசாபுத்திகள், நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் சொல்லும்போது மிக துல்லியமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதனால் இப்போது அதுக்கான தசாபுத்தி பலன்களை சொல்ல இருக்கின்றேன். நீங்கள் இதை உன்னிப்பாக கவனித்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு அதற்கான சூட்சமங்களை, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, அடுத்த ஒன்றங்கள் குரு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க இந்த காணொளியில் விவரமாக தெளிவாக உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன். கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் மே 1ஆம் தேதி தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த டிசம்பர் 20 சனி பெயர்ச்சி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அற்புதமான பெரிய திருப்பங்களை மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 1.5 வருட காலங்கள் மிகப்பெரிய இறுக்கத்திலேருந்து இப்போது மிகப்பெரிய தெளிவு உண்டாக்கக்கூடிய அதிசய மாற்றங்கள், ஆச்சரியமான சூழ்நிலைகள் இப்போ வந்துருக்கு. ராசியிலேருந்து குரு 2ஆம் இடத்துக்கு போகும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். அதைப்படி மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கும்போது அஸ்வினி நட்சத்திரம், மேஷம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு குரு ஒரு நல்ல முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா இப்போ முடிவுக்கு வரும். இப்போ ரிஷப ராசிக்கு போகும்போது மேஷத்துலேருந்து ஜென்ம குரு விலகி ரிஷபத்துக்கு போகும்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க கேது திசையின் ஆரம்ப திசை 7 வருட காலங்க. என்னோடய கேல்குலேஷனுக்கு ஒரு 5 வருஷத்தை எடுத்துக்கிறேன். அப்புறம் சுக்கிர திசையை ஒரு 20 வருஷம் எடுத்தால் 25 வயசு வரைக்கும் இப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கொடுப்பார். அப்படின்னா சுக்கிர திசையை கடந்து கொண்டிருக்கிற போது இந்த மேஷ ராசிக்காரருக்கு தன குடும்ப வாக்குஸ்தானுக்கு வரும்போது சுக்கிர திசையில் சுக்கிரனுடைய வீட்டுக்கே வர்றதுனால 6ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் ஆக்டிவேட் ஆகும். எப்படின்னா 2ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையில் 6, 8, 10 அப்படிங்கிற பாவகங்கள் ஆக்டிவேட் ஆகும்போது இப்போது நோயினால் அவதிப்பட்ட மேஷராசிக்காரங்க, இல்லை கடன், இல்லை வம்பு வழக்கு, இல்லை எதிரிகள் அவங்களால் துன்புறுத்தப்பட்டு இருந்தால் இப்போது அது விலகக்கூடிய காலகட்டம். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஃபஸ்ட்டு சனி பயிற்சியை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். ராகுகேது பயிற்சியை பார்த்தா ஒரு பயம். குரு மட்டும்தான் நம்மளை காப்பாற்றி விட்டுருவார். குரு பார்க்க கோடி நன்மை, அந்த கோடி நன்மை இப்போ கொடுப்பார். அந்த பார்க்குற இடத்துக்கு தான் பலன் அதிகம். அப்படிங்கும்போது சுக்கிரன் வீட்டுக்கே குரு வருங்கிறதுனால அந்த 6ஆம் பாவம் உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து விலகுவீர்கள். 8ஆம் இடத்துல கொடுக்கல் வாங்கலில் உள்ள பிரச்சனைகள் மாங்கல்யஸ்தானத்தில் பலப்படும்.
அப்படிங்கும்போது அந்த பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் முடிவுக்கு வரும். 10ஆம் இடத்து ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக தொழில் துறையில் ஸ்டார்ட் அப் அப்படின்ற இருப்பாங்கள்ல கம்பெனி, அவங்க எல்லாம் நல்லாயிருக்கும். அப்போ மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், குழந்தை மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குடும்பத்துலேயும் வாக்குலேயும் நல்லது நடந்துருச்சுன்னு வச்சுக்கணும், கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். ஃபஸ்ட்டு மன நிம்மதி ஏற்படும். மன உளைச்சலுக்கு இவ்வளோ நாள் ஆளாகிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் இப்போ விலகும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது சுக்கிரன் 2க்கும் 7க்கும் அதிபதியாக இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லேருந்து முழுசாக விலகி வருவீங்க. மனதளவில் இப்போ வரைக்கும் சித்திரவதை அனுபவிச்சிருக்கும் பெரிய தெளிவு கிடைக்கும். விரைந்து முடிவெடுக்கக்கூடிய திறன் அமையும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும். நகை, பணம், ஆடை, ஆபரணங்களுக்கு குறைவு இருக்காது. இனிமேல் நல்லா ஆடை ஆபரணங்கள்லாம் புதுசு புதுசாக வாங்குவீங்க இந்த மே மாதத்துக்கு அப்புறம். மேஷ ராசிக்காரங்களுக்கு அற்புதமான கால டைம் சுக்கிரன் அள்ளி கொடுக்க போகிறார். அடுத்தது சூரிய திசை 2க்கும் 7 அதிபதியாக இருக்கும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்துலேயும் நல்லா இது வரைக்கும் பேச்சே கேட்காம இருந்தாங்க, பேச்சு நான் சொன்னாலே பிரச்சனை பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் இப்போ மாறும். 7ஆம் அதிபதிங்கும் போது கலத்திர பாவகங்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கும். அடுத்தது சூரிய திசை 25 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும். இந்த சூரிய திசையில் குரு சூரியனுக்கு ஃபேவரான ஆள் தான். அப்படிங்கும்போது இந்த சூரிய திசையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போகிறீங்க. அரசாங்க வேலைகள் சில பேர் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அது உயர் பதவி சில பேர்த்துக்கு கிடைக்கும். தொழில்துறையில் இருக்கிறவங்க நல்லா பிரகாசிக்கக்கூடிய வாழ்வு அப்படிங்கிறது இப்போ அமையும். மிகப்பெரிய வளர்ச்சி, வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். பேங்க் பேலன்ஸ் பயங்கரமாக போகும். சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். புது நபர் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே வருவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பர்சன், அது குழந்தையாவோ இல்லை மேரேஜ் பண்ணுறவங்களாவோ கண்டிப்பாக வருவாங்க. நல்ல ஒரு ஸ்தான பிராப்தம் சூரிய திசையில் கண்டிப்பாக கிடைக்கும். அனைவருடைய மனோபாவம் உங்கள் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்கக்கூடிய திசையாக கண்டிப்பாக இந்த சூரிய திசை இருக்கும். அடுத்தது சந்திர திசை 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும். இந்த சந்திர திசையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது குருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சந்திரனும் கூட. மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு வாழ்க்கை 2ஆம் தரமாக இருந்தால் கூட அமையும். டிவோர்ஸ்க்கு இல்லைங்க நான் லேட் மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்னா லேட் மேரேஜ் நடக்கக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது அமையும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் இப்போ அதிகமாக வரும். கமிட்மெண்ட்டை சூப்பராக க்ளோஸ் பண்ணுவீங்க. தந்தை வழி உறவுகளில் நல்ல ஒரு நிம்மதியும் பெருமூச்சும் கண்டிப்பாக விடுவீங்க. அவங்களால சொத்து அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப நாளாக பதவி உயர்வு இல்லை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்போ கிடைக்கும். நோய்கள் இருந்தால் அது நிவர்த்தி பெறும். பெண்கள் வழியில் ஒரு சில நல்ல பிராப்தம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சுபகாரியங்கள் மகிழ்ச்சி கரையோடும். கடன் வாங்கினவங்களுக்கு கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். மறைமுக சூழ்ச்சி பொறாமையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ மறைமுக சூழ்ச்சியிலேருந்து விடுபட்டு நல்ல நிலைமைக்கு வருவீர்கள். 8ஆம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டம். திடீர்னு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில், லாட்ரியில் அப்படிலாம் அடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த சந்திர திசையில் சூரிய திசையில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி அந்த தசாபூத்திகளுக்கு தகுந்து இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் மறையாமல் இருக்கணும். சுப கிரகங்களோடு சேராமல் இருந்தால் இந்த சந்திர திசை சூப்பரான திசை. அடுத்தது செவ்வாய் திசை 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும். ரிஷப வீட்டில் சுக்கிரன் வீட்டுக்கு குரு போகும்போது செவ்வாய் திசையில் வீடு மனை யோகம் வாங்கக்கூடிய ஸ்தான பிராப்தம். இது வரைக்கும் பூர்வீக சொத்து கிடைக்காதவங்களுக்கு இப்போ பூர்வீக சொத்து கிடைக்கும். நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே ரெடி ஆகுவீங்க. செவ்வாயில் உங்கள் இளைய சகோதரர் இல்லை மூத்த சகோதரர் வழியில் நிம்மதி பிறக்கும். அவங்க வழியில் இருக்கின்ற ஒரு சில கஷ்டங்கள் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும். சுக்கிரன் வீட்டுக்கு வந்தால் பேஸ்மெண்ட்டாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த செவ்வாய் திசையில் சால்வ் ஆகும் உங்களுக்கு. இது வரைக்கும் வம்பு வழக்கு நெருக்கடி அப்படிங்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தவங்களாம் செவ்வாய் திசையில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. உங்கள் பிள்ளைகள் வழியில் ஒரு சில சஞ்சலங்கள் இருந்தாலும் இப்போ மாறக்கூடிய ஸ்தான பிராப்தம் கண்டிப்பாக இருக்கும். அனைவருக்கும் மனோபாவம் உங்கள் மேலே நல்ல ஒரு
மனோபாவமாக இருக்கும். இது வரைக்கும் உங்களை தப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கவங்களாம் இப்போ அவங்களே வந்து சாரி கேட்பாங்க. அந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் உறவுகளில் பகைவரின் நண்பராகக்கூடிய தான பிராப்தம் கிடைக்கும். உங்களுடைய மனோபாவம் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நேர்மறை எண்ணங்கள் உடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். இந்த மாதிரி நிறைய செவ்வாய் திசையில் நல்லது நடக்கும். மிலிட்ரி துறையில், இராணுவத்தில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் திசை ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ராசியாதிபதி திசையும் கூட. அப்படிங்கும்போது அனைத்து வகையிலுமே வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய திசையாக இந்த செவ்வாய் திசை இருக்கும். இல்லைங்க எனக்கு செவ்வாய் திசை பெருசாக நன்மை பண்ணலைங்கன்னு ஒரு 2-3 மாதம் பார்த்துட்டு நன்மை பண்ணலைன்னா அது 6, 8, 12 மறைஞ்சிருக்கா, இல்லை செவ்வாய் அசுப கிரகங்களுடன் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்படி ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் ஜோதிட ஆலோசனைக்கு கால் பண்ணி அதை பற்றின சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதற்கான வழிபாடுகள் பண்ணி நிவர்த்தி ஆகிக்கலாம். அதாவது ராகு திசை 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும். ராகு 12ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு மறைவு ஸ்தானத்தில் ஒரு கிரகங்கள் இருக்கும்போது நல்ல ஒரு மனநிலை அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். சந்தோஷங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். சரிங்களா? நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் போகும். 12ஆம் இடத்தில் ராகுன்னு ஃபாரின் கண்ட்ரி போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபாரின் கண்ட்ரி இந்த காலகட்டத்தில் ஃபாரின் மாப்பிள்ளை வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகு திசையில் நடக்கும். சில பேருக்கு ராகு திசை அபயோகத்தை கொடுக்கக்கூடியது ராகு திசையாக இருப்பின், ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் ராகு திசை அப்படிங்கிறது இதாக இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் அதிகரிக்கும். பம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ப்ராப்ளம் அப்படிங்கிறதெல்லாம் வரும். குரு பெயர்ச்சி ஆகி நல்லா தானே இருக்கார், குருவுடன் ராகு இருக்கக்கூடிய நிலையெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது விலகி இருக்கார் இப்போ தான் ராகு. அப்படிங்கும்போது பெரிய கெடுதல்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்காது. இருந்தாலும் ஒரு சில மனசங்கடங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. நீங்களாக போய் எதையாவது இழுத்துட்டு வந்துடாதீங்க பிரச்சனையை. அவன் 2ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் வரை அதுக்கு போகிறார் காலபுருஷனுக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜென்மத்திலேருந்து விலகிறதே மிகப்பெரிய நல்லது. ஏன்னா ஜென்மத்தில் குருவும் ராகுவும் இருக்கும்போது அசுப பலனே அதிகமாக கொடுத்துருப்பார் ராகு திசையில். இப்போ சரியாகக்கூடிய இருக்குது. ராகு திசை ராகு புத்தி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் கொஞ்சம் சங்கடத்தை கொடுப்பார். மற்றபடி உங்களுடைய ராகு இருக்கும் இடத்தை பொறுத்தே ஜாதகத்தில் அது பலன் சொல்லப்படும். அதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது குரு திசை 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். இந்த குரு தான் இப்போ பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்படிங்கும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வரும்போது குரு தன்னுடைய எல்லா பார்வைகளும் இந்த குரு திசையில் மிகப்பெரிய நன்மை. ஃபினான்ஷியல் லாஸ் இருந்தவங்க, ஏற்கனவே கடனை வாங்கி விட்டுட்டு வந்தவங்க எல்லாமே இப்போது மேல்நிலைக்கு வருவாங்க. குரு நல்ல இடத்துல உங்களோட ஜாதகத்தில் கண்டார்னா, குரு பார்க்க கோடி நன்மை. குரு இருந்தார்னாலே நல்லது நடக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானம் மட்டும் அல்லாமல் பார்க்கிற இடத்துக்கும் வலு சேர்ப்பார். இப்போ குரு என்ன பலன் கொடுப்பார்? நல்ல வாழ்க்கையை கொடுப்பார், நல்ல குடும்பத்தை கொடுப்பார். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததெல்லாம் இப்போ நிவர்த்தியாகி நல்ல குடும்ப பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இதுதான் விஷயம். இதெல்லாம் பண்ணுவீங்க. இந்த குரு திசையில் அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம். அடுத்து சனி திசை 82 வயசுலேருந்து 101 வயசு வரைக்கும் 19 வருஷம். 99 வயசு வரைக்கும் சொல்லும் போது சனி 11ஆம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். இப்போ அரசியல்வாதிகளாக இருந்தால் மிகப்பெரிய அரசியல்வாதி ஆயிடுவாங்க. 82 வயசு மேலே என்ன அரசியல்வாதி ஆகிறதுக்கு இருக்குன்னா, சில பேர் 80 வயசுக்கு மேலே தான் பிரதமராகவே இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வயசான காலகட்டத்தில் ஒரு ஒரு உங்கள் ஊருக்குள்ளே ஒரு தலைவனாவது இருப்பீங்க, ஊருக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து ஆளாக கூட இருப்பீங்க. உங்களை மதிக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. சனி வேலை செய்வார். அந்த 11ஆம் இடத்துல அதிகமான லாபத்தை, தொழில் நடத்திட்டு இருந்தேன் இவ்வளோ நேரத்தில் நஷ்டம் இருந்தால் இப்போ லாபத்தை கொடுப்பார். அதிகபட்சமான வருமானத்தையும் கடன் நிவர்த்தியும் பண்ணி மிகப்பெரிய ஆளாக தோற்றுவிப்பார். அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. இந்த விஷயங்களில் நீங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவு, திடீர் சொத்து சேர்க்கை, எங்கேருந்தோ யார் வீட்டு சொத்தோ உங்களுக்கு வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். லாட்ரி போன்ற விஷயங்கள்,
இந்த மாதிரி விஷயங்களுக்கும் உங்கள் பையன் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. பேர பிள்ளைங்கள நல்லா வந்து கொஞ்சுவீங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்தான பிராப்தம், சந்தோஷம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த சனி திசையில் நடந்து, சனி மட்டும் தவறான இடத்துல மட்டும் உங்களோட ஜாதகத்தில் இல்லைன்னா மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்து சனி அதிகப்படியான பிரம்மாண்டத்தை, வெற்றியை கொடுக்கும். இந்த மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வழிபாடுகளாக எப்போதுமே முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லது உங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு. அது இல்லாமல் காளி வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக ராகு கேதுவோடைய இது வந்து உங்களுக்கு பெருசாக தாக்காது. குலதெய்வ வழிபாடு இன்றியமையாதது. இந்த மேஷராசி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.